உங்கள் வீட்டில் குலதெய்வம் நிரந்தரமாக நிலைக்க பௌர்ணமி அன்று இதை செய்ய தவறாதீர்கள். உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா குழந்த பிறந்துடுச்சு. அதை எடுத்துகிட்டு இவர் சூரிய தேவன்கிட்ட வந்துட்டு இங்கே அந்த குழந்தைய வச்சுட்டு எப்படி வளர்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு கவலையில் அந்த குழந்தைய ஒழிச்சு வச்சுட்டு வந்து எப்பவும் போல் எதுவும் தெரியாத மாதிரி சூரிய பகவானுக்கு தேரொட்டியாக வேலை பார்க்குறாரு. ஆனாலும் அவருக்கு வந்து நெருடலாகவே இருக்குது. இதை கவனித்த சூரிய பகவான் வந்து என்ன ஆச்சு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இவர் நடந்த விவரத்தை சொல்கிறாரு. சொன்ன உடனே சரி இவர் ஏதாச்சும் நமக்கு ஒரு உபாயம் சொல்வார் அப்படின்னு நினச்சி பார்த்தா இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன பெண் வேடமிட்டு போன இந்திரன் மயங்கி வந்து இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அந்த பெண் வேடத்தை எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி சூரிய பகவான் தானே கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த பெண் வேடத்தை வந்து அவர் முன்னே திரும்பவும் வந்து காமிக்கிறாங்க. காமிச்சோன்னா இவரோட அழகில் மயங்கி அவரும் வந்து